கரண்குமார் ஐஸ்மே சார் கரெக்டாக தண்டனை கொடுங்க சார். இப்படி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தாங்க. உங்கள் வீட்டில் உன் தங்கச்சி உன் பொண்டாட்டியாக இருந்தால் நீ கேவலப்படுத்துவே? உங்கள் வீட்டில் உன் பொண்டாட்டியோ தங்கச்சியாக இருந்தால் நீ கேவலப்படுத்துவே? இப்படி நீங்கள் கரெக்டாக இருந்தால் இந்த தண்டனை கொடுக்கலாம். நீங்கள் ஏக்கியும் கிடையாது. புரிஞ்சுதா? உங்கள் கிறிஸ்டி எனக்கு தெரியாது. அதை எடுத்து பார்த்தா நீங்கள் மட்டமான ஆளு தான். நீங்கள் திருச்சி உங்கள் ஒய்ஃபு ராம்நாத் 2 பேரும் 40 கிலோமீட்டர் வித்தியாசம் நீங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் அரசியல் தான் பார்க்க போடுவேன். நீங்கள் அவங்க வீட்டில் பிள்ளைகளோ பையனோ அவங்க ஹஸ்பண்டோ மன உளைச்சல இருந்து இறந்து செத்து போயிட்டா நீங்க என்னையா செய்வீங்க? கவர்மெண்ட் மைக்கை பப்ளிக்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதுல இருந்து இப்படி யூஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய அதிகாரத்தை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. 2012 நான் சென்னையில போலீஸ் குவார்டர்ஸ்ல தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தேன். அப்போ நீங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு உங்க மேல புகார் கொடுத்துச்சு. புகாருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒரு பெண்ணை தான் லவ் பண்ண உண்மைதான், அது நல்ல பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ அவ கெட்டவளா? நீ ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டீங்க. அந்த பொண்ணு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத வந்துச்சு, அது ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் உடனே மாறியாச்சு. நீங்கள் கரெக்டாக இருந்தால் இந்த தண்டனை கொடுக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ 2-4 மணியோட சின்ன வீடியோ பார்த்தேன். நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் சார் ஒரு சுமதிங்கிற மேடம் கோர்ட்டு பார்க்குறாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி எந்த டியூட்டியில் இருந்தாலும் துரத்தி விடுங்க. அவங்க அந்நியமாக பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஒரு ரேப் கேஸ் நீங்கள் சொன்னீங்க. ஐயா நீங்கள் சொன்னது உண்மை தான். சரி, அவங்க ஏசிட்டாங்க. அவங்க எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா ஐயா? அவங்க கோர்ட்டு பார்த்துட்டு வந்து கோர்ட்டில் சர்ச்சிட்ட திட்டி வாங்கி பிபி மேடத்தை திட்டி வாங்கி அவங்க ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. பல நேரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட ஃபோன் அடித்து வர சொல்லியிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு. இவங்க வந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் இவங்க அன்றைக்கி வரவான்னு கேட்கணும். அவங்க ஒரு டென்ஷனில் ஏசிட்டாங்க ஐயா. இதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போட்டு நான் மைக்கில் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பரவலமாயிட்டிய. நீங்கள் அவங்க வீட்டில் பிள்ளைகளோ பையனோ அவங்க ஹஸ்பண்டோ மன உளைச்சல இருந்து இறந்து செத்து போயிட்டா நீங்க என்னையா செய்வீங்க? இதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும். நீங்க எல்லாத்தையும் போலீஸை மட்டும் இப்படி காட்டி கொடுக்கீங்க. முதல்ல உங்களுக்கு சங்கம் இருக்கு, போலீஸுக்கு சங்கம் கிடையாது. அதனால ரொம்பவும் மட்டமா நீங்க நினைச்சிட்டீங்க.